ஹாய் மக்களே, இது ஒரு சின்ன வீடியோ தான். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ ஃபங்க்ஷன் தான். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் நாங்கள் கடா வெட்டி பொங்கல் வச்சு என் அக்கா பையனுக்கு மொட்டை அடிக்கிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடானாலே நம்ம வந்துட்டு ஆட்டுக்குட்டி தான். ஆட்டுக்குட்டியை வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து ஆட்டுக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ணணும். என் ஹஸ்பண்டுக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆட்டுக்குட்டிக்கு எல்லா சாப்பாடு எல்லாமே கொடுத்து நைட்டு ஃபுல்லாக ஆட்டுக்குட்டி கூடயே தூங்கினார். ஏன்னா அவருக்கு ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து வளர்த்துனவங்க அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு அலர்ப்பறையே பண்ணிருச்சு ஆட்டுக்குட்டி எங்கள் வீட்டில். ஸோ ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஒரு வேன் பிடிச்சி எங்கள் குடும்பம் எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வேனில் வந்துட்டு எல்லாருமே உட்காந்து வேனில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஷெட்யூல் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அவங்களால. ஸோ அவங்க எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் ஒரு நாள் சேர்ந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நினச்சோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கடாயும் பொங்கல் வந்து வைக்கணும். ஸோ அதனால் நாங்கள் பொங்கல் வைக்க வேண்டிய விறகு அதெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு சைடு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு சைடு எங்கள் எல்லாத்துக்கும் போர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். குட்டீஸ் கூட கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். குட்டீஸ் கூட கிரிக்கெட் விளையாடணுன்னாலே நம்மளும் வந்துட்டு ஒரு குழந்தைங்களாக மாறிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்காகவே நாங்கள் ஸ்டெம்ப்பு பேட்டு பாலு எல்லாமே நாங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீடியோ எடுக்கணுன்னாலே எல்லாருமே கொஞ்சம் பயப்பட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கறனால கொஞ்சம் போட்டுருவணும்னு எல்லோரும் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ யாரும் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாரையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு நாங்கள் வந்து ஜுடியோவில் போய் நாங்கள் முன்னத்தினாலே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாமே நாங்கள் பண்ணினோம். இதுதான் என்னோடய குலதெய்வ கோயில். நாங்கள் இப்போ வந்து பொங்கல் வைக்கிறது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அக்கா பையனுக்கு அடுத்ததும் மொட்டை அடிக்கணும். ஸோ அதனால் அவனை வந்துட்டு உட்கார வச்சு நாங்கள் மொட்டையை அடிச்சிட்டோம். மொட்டையை அடித்து எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு மொட்டையை அடித்து எல்லாமே பண்ணிட்டோம். பெரிய பையனாக இருக்கிறதுனால என் பையன் வந்து அழுகவே இல்லை. ஸோ அதனால் அவன் வந்து உட்காந்துட்டான். ஃபுல்லாக மொட்டை அடித்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு சாமிக்கு ஃபுல்லாக வந்துட்டு அபிஷேக பூஜை நடந்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு கடாய் இது பண்ணிட்டோம். கடாய் இது பண்ணி வந்துட்டு ஆட்டுக்குட்டி சிக்கன் எல்லாமே வந்துட்டு அதுக்குன்னு ஆளுங்களை நாங்கள் போட்டுட்டோம். ஸோ அதனால் கோயிலே நாங்கள் சமைச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. எல்லாருமே வந்துட்டு நான் விலாக் எடுக்கும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க, அப்லோட் பண்ணிடுவேணும்னு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் எடுக்கும் போதே எல்லோரும் சைலண்ட்டாக தலையை குமிச்சிட்டாங்க. எங்கே எடுத்து போட்டுருவாளோன்னு ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தது. ஸோ அதனால் நல்லா ஃபன்னாக இருந்தது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஃபன்னாக இருந்தது. நல்லா கடா வெட்டி பொங்கல் வச்சு நல்லா வந்துட்டு சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே விளையாண்டோம். ஸோ அது கூட வந்து எங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அவங்க கூட ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது பால் வந்து எங்கே சமையல் கட்ட போயிருமோ, நம்ம பிரியாணி தெறிக்க விட்டுருவானுங்களோன்னு சொல்லி பயந்துகிட்டே நாங்கள் விளையாண்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகலை. ஏதோ டேமேஜ் ஆயிருமோன்னு பயந்துகிட்டே நாங்கள் விளையாண்டுருந்தோம். ஏன்னா அடிக்கிற 6ல் வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி குண்டா வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு பிரியாணி தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாண்டோம். ஸோ எல்லாருமே சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காரில் வந்துட்டாங்க, பைக்கில் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் இந்த வேன் பிடிச்சி நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம். ஸோ விளையாண்டுருந்தோம். எல்லோரும் விளையாண்டுருக்கும் போது கரெக்டாக சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் கடைசியாக வந்து ஃபைனல் ஃபோட்டோஸ் நாங்கள் எல்லோரும் எடுத்தோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச்சப் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபோட்டோஸ் கடைசியாக வந்து ஃபைனலாக ஃபோட்டோ முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம். என் காளியத்தாவை நான் பார்க்கலைன்னா எப்படி? என் குலதெய்வ கோயில் என் சாமியை பார்க்கலைன்னா எப்படி? இதுதாங்க என்னோடய அம்மா வீட்டு குலதெய்வம் காளியம்மா. எவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே ட்ரெஸ் கோடு தாங்க. முன்னத்த நாள் வந்து ஜுடியோவில் போய் நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அந்த விலாகுமே நான் போட்டிருப்பேன். நான் மினி விலாக் போட்டிருப்பேன். ட்ரெஸ் எடுக்கிறக்குள்ளே ஒரு பிராணமே போயிடுச்சுங்க எங்களுக்கு. அந்தளவுக்கு வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸாக அந்த ட்ரெஸ்ஸாக, சைஸு பத்தலை, ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, சைஸ் பத்தலை, சைஸ் இருந்தால் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, அந்த மாதிரி ஒரே மாற்றமாக போச்சு. கடைசியில் பார்த்தா எப்படியோ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அப்போ தான் வந்தோம். அந்த மினி விலாகுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இப்போ ஹாப்பியாக விளையாண்டுருந்தோம், ஜாலியாக இருந்தது. எங்கேயும் போல வாங்கலாம் வாங்கலாம். சும்மா வீடியோ எடுத்து போடுறேன். சரி இரு, சரி ஒரு நிமிஷம் இரு. படுத்தாலே இல்லையா? அவர் எங்கே ஓடிட்டு வர்றாரு? அவர் எங்கே ஓடி போயிட்டு ஓடி வர்றாரு? பால் எடுக்கையா? உங்களையும் தேடிட்டு இருந்தாங்க. சரவணா ஒரு
கிரிக்கெட் விளையாண்டு நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோங்க. கடைசியில் பார்த்தா எல்லோரும் ஓகே போகலாம் சாப்பிட்றதுக்கு வாங்க போகலான்னு சொல்லி ஒரு வழியாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே ஒரு வழியாயிட்டோங்க. கிரிக்கெட் விளையாடும் போது எல்லாம் சிக்ஸ் அடிக்க யார் மேலேயாச்சும் அடிச்சிருமோ இதாயிருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதிக அடி என் பையனுக்கு தாங்க விழுந்துச்சு. இடுப்பில் அடிபட்டுச்சு, தலையில் அடிபட்டுச்சு, அவனுக்கு கையில் அடிபட்டுச்சு, ஏகப்பட்ட அடி என் பையன்தான் வாங்கினான். போங்கடா சாமின்னு சொல்லி என் பையனும் வந்து ஓடிட்டான் அந்த பக்கம். என்னால் இதுக்கு மேலே அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி என் பையன் ஓஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, என்னால் வந்து இதுக்கு மேலே விளையாட முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். கடைசியில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோ செக்ஷன் போயிட்டோம். ஒரு சின்ன டச்சப் மட்டும் நாங்கள் எல்லோரும் பண்ணிட்டோம். ஸோ ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் சொன்னோம்ல, அதே மாதிரி நாங்கள் ட்ரெஸ் கோட் பண்ணிட்டோம், ஃபோட்டோ எடுத்தோம். கடைசியில் நிறைய ஸ்டில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நாங்கள் வந்து என்னோடய அத்தையை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் செல்வி அத்தையை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வருத்தம் எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருந்தது. பட் வந்து என்ன பண்ணுறது, லைஃப்னால் நம்ம மூவ் ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், எல்லாமே வந்து ஏற்றுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். பட் வந்துட்டு வேண்டிட்டோம், சாமிக்கிட்ட தான் அவங்க இருக்கிறனால நாங்கள் வேண்டிக்கிட்டோம். ஐ மிஸ் யூ செல்வி அத்தை, இந்த இடத்துல நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடைசியாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் ஃபைனலாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ. இவ்வளோ தூரம் பொறுமையாக வந்து ஃபுல் வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பட் இவ்வளோ பொறுமையாக ஃபுல் வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஒரு சின்ன லைக் தான், லைக் போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்ங்க.